Hi students, welcome to Janayas Academy Veloor. Rewind series la அடுத்து ஒவ்வொரு எபிசோட்ல GS ல அடுத்து நம்ம பார்க்க போறது ஹிஸ்டரியில இருந்து பார்க்க போறோம். ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஐயனம் ஆல்ரெடி ஐயனம்ல ஒரு டாபிக் ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்திருப்போம். இது ரெண்டாவது பார்ட் ஆஃப் வீடியோல இந்திய சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் தொடக்க கால கிளர்ச்சிகள், அதுதான் நான் கழகங்கள் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ், 3 டாபிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஒவ்வொரு இதுல தமிழ் வீடியோவும் பார்த்துருக்கோம், மற்ற ஜிஎஸ் ஒவ்வொரு இருக்கக்கூடிய மற்ற ஜிஎஸ் வீடியோவும் பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐயனம்ல ரெண்டாவது வீடியோவும் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல 20 கொஸ்டின்கான டிஸ்கஷன் முழுவதுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட மிக முக்கியமான வினாக்கள் எடுத்துருக்கிறோம். அது குறித்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்ல போறோம். இறுதியாக ஒரு 5 கேள்வி இருக்கிறேன், அதுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சீர்திருத்த இயக்கங்கள்னா ஆக்சுவலாக அதை 2 வகையா படிக்கணும். ஒன்று இந்தியாவில் லெவலில் நடந்த சீர்திருத்த இயக்கங்கள். ஓகேங்களா? ஆல் இண்டியா லெவலில் அப்படின்னா இந்தியா முழுவதும் கல்கட்டா, பஞ்சாப், பம்பாய் இங்கெல்லாம் நடக்கக்கூடிய சீர்திருத்த இயக்கங்களை இந்தியா லெவலில் படிக்கிறோம். ஓகேங்களா? அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இன்னொன்று சீர்திருத்த இயக்கங்கள் தமிழ்நாட்டு லெவலில் நடந்திருக்கும். அதுல தான் வந்து பெரியார், அயோத்திதாச பண்டிதர், அப்புறம் ராமலிங்க அடிகளார், ஓகேங்களா, இவங்க தான் அதுல வராங்க. அப்போ அந்த இது பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம யூனிட் கிடையாது, அது யூனிட் 8 வந்துருது, அல்லது யூனிட் 9 கூட வரும். அதாவது பழைய இதுபடி இப்ப இருக்கக்கூடிய யூனிட் 6 நினைக்கிறேன். ஓகேங்களா? ஆனா இதை நம்ம இப்ப படிக்க போறது கிடையாது. நம்ம இந்தியாவுடைய சீர்திருத்த இயக்கங்களை மட்டும் தான் படிக்க போறோம். ஓகேங்களா? அப்ப நம்ம 10th புக்ல இருக்கக்கூடிய 5வது லெசனும் 11th புக்ல ஐ திங்க் 17வது 16வது லெசன் தான் இருக்கும். ஓகேங்களா? ரைட். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், பின்வருவனவற்றில் கால வரிசைப்படுத்துங்க. ஏன்னா இந்த சீர்திருத்த இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இயர் படிக்க வேண்டியதா இருக்கும், நிறைய டேட்டா தான், எங்கேயுமே கான்செப்ட் கிடையாது, ஃபுல்லா ஹிஸ்டரி தான், டேட்டா தான். அது இங்கேயும் நிறைய டேட்டாஸ்லாம் படிப்போம், நிறைய இயர் இதில் படிப்போம். ஒவ்வொரு சமாஜமும் உருவாக்கப்பட்ட வருஷம், யார் உருவாக்குனாங்க, அது எப்படி எல்லாம் பிரிஞ்சு போனது, எல்லாம் படிப்போம். அப்படி பார்க்கும்போது இதுல கால வரிசைப்படுத்துக்க மாதிரியான கொஸ்டின் இந்த டாபிக்ல அதிகமா கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒவ்வொரு சமாஜத்தையும் பார்க்கலாமா, எங்கேயாவது நம்ம படிச்ச மாதிரி இருக்கு, அது யார் உருவாக்குனா. ஃபர்ஸ்ட் பிரம்ம சமாஜம், நம்ம எந்த லெசன் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கக்கூடிய ஒரு டாபிக்னா அது பிரம்ம சமாஜமா தான் இருக்கும். ராஜாராம் மோகன் ராய் உருவாக்கி இருப்பாரு, 1828 உருவாக்கி இருப்பாரு. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட்னா 1829 சதி ஒழிக்கப்பட்டது. ஓகே, சதி ஒழிக்கப்பட்டதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிரம்ம சமாஜம் உருவாக்கப்படுது. ஆனா பிரம்ம சமாஜம் அதுக்கு முன்னாடியே 1814 ராஜாராம் மோகன் ராய் ஆத்மீய சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபா உருவாக்கி இருப்பாரு. பின் நாட்கள்ல தான் அதை வந்து பிரம்ம சமாஜமா மாத்தி இருப்பாரு. அப்ப ராஜாராம் மோகன் ராய் இது பிரம்ம சமாஜத்துக்கு முக்கியம். பின் நாட்கள் அந்த பிரம்ம சமாஜம், ஆதி பிரம்ம சமாஜம், பிரம்ம சமாஜம் ஆஃப் இந்தியா, சாதாரண பிரம்ம சமாஜம், இந்த மாதிரி நிறைய பிரிவுகளுக்கு உள்ளாக்கப்படும். அது வந்து ராஜாராம் மோகன் ராய் இறந்ததுக்கு அப்புறம் தேவேந்திரநாத் தாகூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேசி சன், இந்த மாதிரி நிறைய பேர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரிவினைகள். ஓகேங்களா? சரி, இது என்ன சார் பண்ணது அப்படி பார்த்தீங்கன்னா எப்பவும் போலதான் எல்லா சமுதாய சீர்கேடுகளுக்கு எதிராகவும் போராடியது. குழந்தை திருமணம், விதவை மறுமணம், உமன் எஜுகேஷன், மோனோயித்திசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கடவுள் வழிபாடு, சிதை வழிபாடு கூடாது, சாக்ரிஃபைஸ் இதெல்லாம் தடை பண்ணணும். எல்லாருமே ஒரே விஷயத்த போராடி இருப்பாங்க. ஆனா இவர் அதிகமா எந்த விஷயத்துக்கு போராடினார்னா சதி என்கிற உடன்கட்டை ஏறு வழக்கத்துக்காக போராடினாரு. அதனால அடுத்த வருஷமே சதி வந்து ஒழிக்கப்பட்டது. ஓகேங்களா? அப்போ பிரம்ம சமாஜத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2 இயர் நம்ம புக்ல இருக்குது. ஒன்னு 28, இன்னொன்னு 1814 இருக்குது. அது ஆத்மீய சபான்னு ஒரு பெயர் இருந்தது, அதுதான் ஃபர்ஸ்ட் உருவாக்கி இருப்பாரு. ஓகேங்களா? அப்போ இது ஒரு இயர் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன சார், பிரார்த்தன சமாஜ். ஓகேங்களா? பிரம்ம சமாஜுக்கு அடுத்து நீங்க படிப்பீங்க பிரார்த்தன சமாஜ் தான் படிப்பீங்க. 1867 படிப்பீங்க. ஆத்மராங் பாண்டுரங்கா, டாக்டர் ஆத்மராங் பாண்டுரங்கா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது பிரார்த்தன சமாஜம். ஓகேங்களா? அடுத்து வந்திருக்கிற இங்க சாதாரண சதன். நிறைய பேரு மேபி இதை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா இந்த 3 சபையும் 10th புக்ல இருக்கு. சாதாரண சதன், ஓகேங்களா, சாதாரண சதன் அமைப்பு நம்ம 10th புக்ல கொடுக்கல. ஆனா 11th புக்கை படிச்சீங்கன்னா டீட்டெயிலா நுணுக்கமா படிச்சீங்கன்னா இந்த பாயிண்ட் எல்லாம் இருக்குது, புக்லயே இருக்குது, 11th புக்ல இருக்குது. அதுல வந்து இந்த ஜாதி ஒழிப்பு போராட்டங்கள்ல பண்டித ராமாபாய் அப்படின்னு ஒரு பெண்மணி வருவாங்க. ஓகே, ஹெட்டிங் போட்டே கொடுத்துருப்பாங்க, போட்டோ இமேஜோட இருக்கும். பண்டித ராமாபாய் ஒரு சின்ன டாபிக் தான், ஒரு 10-15 லைன் இருக்கும். ஓகேங்களா? அந்த பண்டித ராமாபாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெஸ்ட் பெங்கால் பகுதிகளையும் அப்புறம் பின்னாட்கள் இடம்பெயர்வும் செஞ்சிருப்பாங்க. பீகார் பகுதிக்கும் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பண்டித என்ற பட்டம் வாங்கியிருப்பாங்க. சரஸ்வதி அப்படிங்கிற பட்டத்தை வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க தான் இந்த பண்டித ராமாபாய் தான் இந்த சாதாரண சதன் என்கிற அமைப்பு 1889 உருவாக்கி இருப்பாங்க. ரொம்ப லேட்டரா தான் இது. சரிங்களா? இதெல்லாம் தொடக்க காலம்.
அடுத்து ஆரிய சமாஜம், ரொம்ப ஃபேமஸ் ஆனது. என்னது ஆரிய சமாஜம் வார்த்தையை கேள்விப்பட்டோட ஒரு ஃபேமஸான டைலாக் ஞாபகம் வந்துடணும். வேதங்களை நோக்கி செல், கோ பேக் டு வேதாஸ். அது என்ன அமைப்பு எப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாக்டர் தயானந்த சரஸ்வதி. ஓகேங்களா, தயானந்த சரஸ்வதி இயரை பொறுத்த வரைக்கும் 1875. ஓகேங்களா, அப்போ நான் எல்லாத்துக்கும் இயர் எழுதி போட்டேன். 28, அப்புறம் 67, அதுக்கப்புறம் ஆரிய சமாஜம் 75, சாதாரண சதன் வந்து 1889. ஓகேங்களா, அப்போ இப்போ இதெல்லாம் வச்சுக்கோ. இந்த இயர் வந்து நான் எக்ஸ்ட்ரா சொன்னேன், அதனால அழிச்சிடுறேன். அது நமக்கு இப்போ இந்த டாபிக் தேவையில்லை. அப்படி பார்க்கும்போது அரேஞ்ச் பண்ணிக்கலாமா? அரேஞ்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எது வரும்போது ரொம்ப எதிரியானது பிரம்ம சமாஜம். நான் சொல்லிட்டேன் எப்பவுமே ஃபர்ஸ்ட் டாபிக் தான் சீர்திருத்தம்னாலே ராஜாராம் மோகன் ராய் கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, பிரம்ம சமாஜம். அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை சமாஜம். ஓகேங்களா, 1, அடுத்து 2, அடுத்து வந்து ஆரிய சமாஜம் 4, அடுத்துதான் 3 சாதாரண சதன். ஓகேங்களா, 4 அமைப்புகளையும் யார் உருவாக்குனாங்க சொல்லிட்டேன். எதுக்காக ஒவ்வொரு அமைப்புகளும் சொல்லி முடிச்சிட்டேன். ஓகேங்களா, 1 2 4 3 1 2 4 3 1 2 4 3 ஆப்ஷன் டி டெல்லி. ஓகேங்களா, டெல்லி. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா சாதாரண சதன் எதுவும் தெரியல அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 4 போட்டுருவீங்க. சாதாரண சதனை படிக்கணும்னா நமக்கு 11th புக்கை பார்த்துக்கணும். ஓகே, எந்த எக்ஸாமா இருந்தாலும் 11th புக் கேட்கறாங்க, குரூப் 4 இருக்கட்டும். அதனால 11th புக்கை படிச்சாகணும். ஏன்னா சின்ன சின்ன பாயிண்ட் 10th விட கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல 11th புக்கில் சீர்திருத்தம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா 12th அறவியலும் பண்பாடுன்னு ஒரு புத்தகம் உண்டு. ஓகே, 12th மட்டும்தான் இருக்கும். 11th இருக்கு, 12th இருக்குது. ஆனா தமிழ் மீடியத்துல மட்டும்தான் இருக்கும். எத்திக்ஸ் புக்குன்னு சொல்லுவாங்க, அறவியலும் பண்பாடும். அதுலயும் இதே சீர்திருத்த இயக்கங்கள் இருக்குது. அதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருக்குது. நம்ம ராஜாராம் மோகன் ராய்க்கு நிறைய பட்டப்பெயரெல்லாம் உண்டு. ஓகேங்களா, சமூக சீர்திருத்தத்துடைய முன்னோடி, இந்து புத்த உலக சிற்பி, இந்த மாதிரி நிறைய பட்டப்பெயர் உண்டு. விடிவெதி, இந்த மாதிரி நிறைய பட்டப்பெயர் உண்டு. அது இல்லாமல் அந்த புக்கில் கொஞ்சம் தெளிவா இருக்கும். அதே மாதிரி எல்லா அமைப்புகளை பத்தி சீர்திருத்த இயக்கங்களும் அந்த புக்கில் இருக்கும். அதையும் கொஞ்சம் அட்வான்ஸ்ல விட படிச்சாகும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சு 2வது கொஸ்டின் போயிடலாம். 2வது கொஸ்டின், ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் டேஸ் கொள்கையில் தீவிர நம்பிக்கை கொண்டவராக இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரறை கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவும் போலதான் ராஜாராம் மோகன் ராய்னாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிரிப்பு வருது. ஆனால் நாங்கள் முடிச்சுக்கிறேன். ஓகேவா, முடிச்சுக்கலாமா? ஒரு கொஸ்டின் முடிச்சுட்டு வந்துடுறேன்டா. ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரறை கொள்கை. மெயினா அவங்க எதை பத்தி பேசுறாங்கன்னா கடவுள் மறுப்பு பேசல. ராஜாராம் மோகன் ராய் வந்து கடவுள் மறுப்பை பத்தி பேசல. ஒரே கடவுள் தான் இருக்காங்க, அவங்களை சிலை வழியா கும்பிடாதீங்க, கடவுளை மட்டும் கும்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஏத்திசம் அப்படின்னு சொன்னா நாத்திகம், கடவுளே இல்லை, அந்த மாதிரி அவர் பேசல. அது பெரியார் மட்டும் தான் பேசல, நமக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா, ஆனா மீதி பாருங்க மோர்னோவிசம், அப்புறம் போலியத்திசம்னா பல தெய்வம், நிறைய தெய்வத்தை வழிபடுறது, அதையும் அவர் பேசல. அவர் சொல்றது ஒரு கடவுளை வழிபடுங்க, அதுவும் சிலையா வழிபடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுதான் ஓரறை கொள்கை, மோனோயித்திசம் அப்படி சொல்றாங்க ராஜாராம் மோகன் ராய் பொறுத்த வரைக்கும் இவர் வந்து பாத்தீங்கன்னா 1833 இங்கிலாந்துல போய் இறந்துருவாரு. பிரிஸ்டல் அப்படிங்கிற பிளேஸ் விட்டு இங்கிலாந்துல போய் இறந்துருவாரு. மேற்படி ராஜாராம் மோகன் ராய் உருவாக்குனதா பிரம்ம சமாஜம். ராஜாராம் மோகன் ராய் சதி ஒழிப்பிற்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தார். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? 3வது கொஸ்டின், பிரார்த்தனா சமாஜம், விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன், பூனா சர்வஜனிக் சபா, டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி. இந்த 4ஐயும் பாருங்களேன், 4மே கிட்டத்தட்ட நீங்க ஒரே பேஜ்ல படிச்சிருப்பீங்க. அதுவும் இந்த 3 பாத்தீங்கன்னா ஒரே கண்டென்ட், ஒரே நபரால் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பிரார்த்தனா சமாஜத்தை உருவாக்குறது நம்ம பார்த்தோம் டாக்டர் ஆத்மராங் பாண்டுரங்கா. அவர் கூட ஒருத்தராக வேலை பார்த்த ஒரு நபர் தான் பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடே. அவர் சொல்றது என்ன சொல்லுவாங்கன்னா ஜஸ்டிஸ் எம்ஜி ரானடே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்ப அவர் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா அவர் கூட இருக்கும்போது பிரார்த்தனா சமாஜத்தை ஒர்க் பண்ணியிருப்பாரு. அவர் தனிப்பட்ட முறையில் இந்த 3 விஷயத்தை உருவாக்கிறார். விதவை மறுமண சங்கம், பூனா சர்வஜனிக் சபா, தக்கான கல்வி கழகம். இந்த 3ஐயுமே அவர் தான் உருவாக்கியிருப்பார். இப்போ மேட்ச் பண்ணலாமா? பிரார்த்தனா சமாஜம் நம்ம ஆல்ரெடி இயர் சொன்னோம், 1867 3. ஓகேங்களா, விதவை மறுமண சங்கம் ஆக்சுவலா பிரார்த்தனா சமாஜத்துக்கு முன்னாடியே உருவாக்கி இருப்பாங்க, 1861 ஆக்சுவலா. ஓகேங்களா, அடுத்து பூனா சர்வஜனிக் சபா 1870. தக்கான கல்வி கழகம் காங்கிரஸ் உருவாக்குறதுக்கு முன்னாடி, அப்படி இல்லைன்னா மெட்ராஸ் மகாஜன சபை எப்போ உருவானதோ அன்னைக்குதான் தக்கான கல்வி கழகம் உருவானது. ஞாபகம் வச்சுக்கோங்க, 884. ஓகேங்களா, சொல்றதா புரிஞ்சுக்கீங்க. மெட்ராஸ் மகாஜன சபையும் தமிழ்நாட்டில் 884 உருவாக்கப்படுது. இப்போ 3412 3412. எஸ், ஆப்ஷன் சி சென்னை. ஓகேங்களா, 3412 ஆப்ஷன் சி. ஓகேங்களா, இது நான் சொன்னதுதான். இந்த 3 அமைப்புகளையுமே உருவாக்குறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜி ரானடே, ஜஸ்டிஸ் எம்ஜி ரானடே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரொம்ப முக்கியம். நீங்க அந்த 10th புது பாத்தீங்கன்னா அப்படியே பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க, ப்ளூ கலர் பாக்ஸ் போட்டே கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு முக்கியமானது. ப்ரீவியஸ் இயர்ல அந்த அளவுக்கு அழுத்தமா கேட்டிருக்காங்க, நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஒரு பேஜ் மட்டும் இங்க வந்துருக்கு பாருங்க. ரைட், 4வது கொஸ்டின் பாருங்களேன். இவரு நாராயண குருவை பத்தி. ஓகே,
The study of SNDP and the Yadava movements illustrate the emergence of the large ethnic blocks அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? தமிழ்ல சொல்லும் பொழுது ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம், அதாவது SNDP அப்படி சொல்லுவாங்க, நாராயண தர்ம பரிபாலன யோகம் மற்றும் யாதவ இயக்கங்களின் ஆய்வு, அரசியல், அணி திரட்டல், மூலமான கருத்தியலின் அடிப்படையில் பெரிய இனக்குழுக்கள் தோன்றியதை விளக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. எஸ், உண்மையாவே பாத்தீங்கன்னா இந்த நாராயண குருவா இருக்கட்டும், அது ஒரு அவருக்கு கீழே வேலை பார்த்தா ஒரு சில பேர் குமாரன், ஆசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய 2-3 பேர் வருவாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு முக்கியமான குரூப், ஒரு முக்கியமான கம்யூனிட்டி பீப்புளுக்காக போராடி இருப்பாங்க. அது மெயினா என்ன சொல்றாங்கன்னா, அதை இப்போ பயன்படுத்தக்கூடிய யாதவா சமுதாயம் அப்படின்னு சொன்னா கூட அப்போ வந்து ஏலவா சமுதாயம் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவங்களுக்காக இவர் போராடி இருப்பாங்க. இந்த நாராயண குரு என்ன பண்ணியிருப்பாருன்னா, அருவிபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு கோவிலையும் கட்டியிருப்பாரு. ரொம்ப முக்கியமானது, தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் மட்டுமே உள்ள வருவதற்காக. ஓகேங்களா? அருவிபுரம் என்ற இடத்துல ஒரு தனியாக ஒரு கோவிலை கட்டியிருப்பாரு. மேற்படி பார்த்தீங்கன்னா நாராயண குரு அவருடைய ஃபேமஸான ஸ்லோகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி தயானந்த சரஸ்வதியுடைய ஃபேமஸான ஸ்லோகன் வந்து கோ பேக் டு வேதாஸோ, அதே மாதிரி இவருடைய ஃபேமஸான ஸ்லோகன் வந்து ஒன் காஸ்ட், ஒன் ரிலிஜன், ஒன் நேஷன் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, ஒரே ஜாதி, ஒரே மதம், ஒரே நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகனை சொல்லியிருப்பார். ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, இந்த இயக்கங்கள் அடையாளத்தின் அடிப்படையில் சித்தாந்தத்தை நன்கு வரையறுத்தன அப்படி சொல்றாங்க. எஸ், இதுவும் கரெக்ட் தான். ஓகே, ரெண்டுமே சரியான கூற்று. சரியான கூற்று தான் எது உண்மைதான் கேட்கிறாங்க. 1 மற்றும் 2 சரியா? ஆப்ஷன் சி இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கான்செப்ட் ரீதியான கொஸ்டின் தான். அடுத்து பாருங்க, which one of the following is not correctly matched? அப்ப தப்பா இது மேட்ச் ஆயிருக்கு அப்படி சொல்லணும். ஓகேங்களா? தமிழ்ல பார்க்கும்போது தவறான கூற்றை கூறுக அப்படி சொல்றாங்க. நம்ம திருப்பி சொல்லிட்டோம். ஃபேமஸான டயலாக் மறக்கவே கூடாது. வேதங்களை நோக்கி திருப்பி செல் அப்படி சொன்னது சுவாமி தயானந்த சரஸ்வதி. கரெக்டா தான் இருக்குது. தீண்டாமை ஒரு பாவ செயல் அப்படி சொன்னது யார் தான்? காந்திஜி. எஸ், உண்மைதானே. நம்ம ஸ்கூல் புக்ல தான் இருக்கும்ல, தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு பாவ செயல், அப்புறம் மாதிரி ஒரு 3 ஸ்லோகன் இருக்கும். அந்த தீண்டாமை ஒரு பாவ செயல் சொன்னது காந்திஜி. அடுத்து பாருங்க, டெல்லி சலோ அப்படின்னு சொன்னது பகத்சிங் கொடுத்திருக்காங்க. கிடையாது, டெல்லி சலோ சொன்னது நேதாஜி. பகத்சிங் நம்ம ஃபேமஸ் டைலாக் சொல்லிருக்காரு, இன்குலாப் ஜிந்தாபாத், அதை சொன்னது பகத்சிங் தான். ஓகே, தூக்கு தண்டனை போடும்பொழுது அவர் சொல்லியிருப்பாரு, அதாவது பாட்டாளி வர்க்கம் வாழ்க, அதுதான் தமிழ் ஆக்கம். சரிங்களா? அப்ப டெல்லி சலோ எப்ப சொல்லியிருப்பாருன்னா நேதாஜி சொல்லியிருப்பாரு, இது டெல்லியை நோக்கி பேரணி நடத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது வந்து இந்த 2ஆம் உலக போர் டைம்ல நேதாஜி வந்து ஜப்பானுக்கு ஆதரவாக இந்திய தேசிய ராணுவத்தை லீட் பண்ணி கொண்டு போகும்போது சொல்லியிருப்பாரு. இதுதான் தவறாக பொருந்தியுள்ளது. ஆப்ஷன் சி. ஓகேங்களா? கீழே ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லியிருப்பாரு? நீண்ட காலத்திற்கு முன்பே நாங்கள் ஒரு விதியுடனான ஒப்பந்தம் செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகன் இடத்துல சொல்லியிருப்பாரு. அது ஜவஹர்லால் நேரு கரெக்டா தான் இருக்குது. ஓகே, தவறாக பொருந்தியுள்ளது சி. அடுத்து 6வது கொஸ்டின், இந்து மத சீர்திருத்தத்தின் லூதர் எனப்படுபவர் யார்? என்ன சார் லூதர் அப்படின்னா, ஆக்சுவலா மார்ட்டின் லூதர் கிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆப்பிரிக்க நாடுகளில் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சமூக குறைபாடுகளை எதிர்த்து போராடி இருப்பார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஓகேங்களா? உலக அளவில் கிறிஸ்தவ சமுதாயம் அப்படி இப்படின்னு பெரிய அளவுக்கு அவங்க சமுதாயம் பெருசு பேசியிருந்தாலும் அந்த சமுதாயத்திலும் சீர்கேடு இருக்குது. அதை பற்றி எதிர்த்து பேசிதான் ஆப்பிரிக்காவில் மார்ட்டின் லூதர் கிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவர் ரொம்ப ஃபேமஸான உலக அளவில். அதே மாதிரி இந்தியாவில் ஹிந்து மதத்துடைய குறைபாடுகளை எதிர்த்து பேசியிருப்பாரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தயானந்த சரஸ்வதி. ஓகேங்களா? இப்போ இவரை பத்தி பார்க்கும்போது நிறைய டேட்டா படிக்கணும். சுவாமி தயானந்த சரஸ்வதினாலே இவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இயற்பெயர் கேட்பாங்க, மூல் சங்கர். இவருடைய இயற்பெயர் மூல் சங்கர். இவர் எழுதிய புத்தகம் கேட்பாங்க. இவர் எழுதிய புத்தகம் பார்த்துக்கிட்டீங்கன்னா சத்யார்த்த பிரகாஷ். இவர் எழுதிய புத்தகம். ஓகே, உருவாக்கின அமைப்பெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சரியா? அடுத்து த பிளே ஆஃப் நீல் தர்பான். நீல் தர்பான் என்ற நாடகத்தின் கருப்பொருள் என்ன அப்படி கேட்கிறாங்க. ஓகேங்களா? நீல தர்பான் அப்படி இல்லைன்னா நீல் தர்பான் அப்படி சொல்லக்கூடிய நாடகத்தோடைய மெயின் கண்டென்ட் என்ன, இது எதுக்காக? ஃபர்ஸ்ட் இது இந்த பாயிண்ட் நம்ம எங்க படிச்சிருப்போம்னா ஒரு முக்கியமான ரிவோல்ட்ல படிச்சிருப்போம். அதுதான் என்ன ரிவோல்ட் அப்படின்னா இண்டிகோ ரிவோல்ட், இண்டிகோ கலகம் அல்லது இண்டிகோ புரட்சி அப்படி சொல்லுவோம். 1859 நடந்திருக்கும். அந்த புரட்சியில் தான் இந்த நீல் தர்பான் என்ற வார்த்தையை படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அப்ப இந்த நீல் தர்பான் எதுக்காக? இது ஒரு நாடகம். ஓகேங்களா? இது ஒரு நாடகம். தீன் பந்து மித்ரா அப்படி ஒரு நபர் தான் பெங்காலியில இயக்கி இருப்பாங்க இந்த நாடகத்தை. ஓகேங்களா? இது மக்கள்கிட்டே இருக்கக்கூடிய தோட்டக்கலை. ஓகேங்களா? அதாவது தோட்ட தொழிலாளர்களுக்கு வந்து இந்த இண்டிகோ பயிரை வந்து விதைக்கணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்த பிரிட்டிஷ்காரங்க. அதுக்கு எதிராக தான் இந்த இயக்கம் வந்து உருவாயிருக்கும். அதனாலதான் இந்த நீல் தர்பான் வந்து ஒரு நாடக கலையாக அந்த விஷயத்தை பிரபலப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? இந்திய ரகம் 1859, அது இயரும் சொல்லிட்டேன். மேற்படி ஆப்ஷன் மீதியெல்லாம் பாருங்க, மீனவர்களின் துயரம், வணிகர்களின் துயரம், வீரர்களின் துயரம், இதெல்லாம் வந்து கன்னட ஈஸியாக ரிமீட் பண்ணி ஆப்ஷன் போட்டுடலாம். ஓகே, அடுத்து ப்ரீவியஸ் இயர்ல
இந்த பாயிண்ட் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. 10th புக்கில் இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து அப்படி ரொம்ப கடந்து வந்துடுவீங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு முக்கியமானதாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? டாமின் இ கோஹி அப்படிங்கிற ஒரு விஷயம் எதை உணர்த்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது டாமின் இ கோஹி என்னும் நிலம் ஆங்கிலேயர்களுக்கு டேஸால் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லேண்ட் கிவிங், அதாவது லேண்ட் கிராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலத்தை தானமாக கொடுக்கக்கூடியது. இது ஆங்கிலேயர்களுக்கு யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த வார்த்தையை நம்ம எங்க படிச்சிருப்போம்னா சாந்தல் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் படிச்சிருப்போம். 1855-56 சாந்தல் சந்தால் கழகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டாபிக்ல படிச்சிருப்போம். அதுதான் ஒரு தலைவர்கள் சித்து கன்ஹூ அப்படின்னு சொல்லிட்டு 2 தலைவர் இருப்பாங்கல்ல, அவங்க தான் அந்த கழகத்தை லீட் பண்ணி கொண்டு போவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டை படிச்சிருப்போம், டாமினி கோஹி. ஓகேங்களா? ரைட். அப்போ இது வந்து ஆங்கிலேயர்களுக்காக வழங்கப்பட்டது. அடுத்து ரொம்ப முக்கியமானது ஹேமச்சந்திர கார்கவன் பிரகடனம். ஓகேங்களா? ஹேமச்சந்திர கார்ஸ் ப்ரொக்ளமேஷன் லீட் டு தி அவுட்பிரேக் ஆஃப் டேஷ் ரிவோல்ட். இப்போதான் நம்ம பார்த்தோம்ல. ஆக்சுவலாக ஹேமச்சந்திர கார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுடைய மெஜிஸ்ட்ரேட்டாக இருந்திருப்பார். ஓகேங்களா? அவர் தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிரகடனத்தை ரிலீஸ் பண்ணுவார். அந்த பிரகடனம் தான் இண்டிகோ கிளர்ச்சிக்கு லீட் பண்ணுது. ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. இண்டிகோ கிளர்ச்சியோடைய ப்ரீ பாயிண்டே என்னன்னா இவருடைய ப்ரொக்ளமேஷன் தான். இவர் அறிவிப்பு வெளியிடுவார். அந்த அறிவிப்புனால தான் அடுத்தடுத்து பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகி அது இண்டிகோ கழகமாக வெடிக்கும் 1859. ஓகேங்களா? ரைட். அடுத்து திருப்பியும் கால வரிசைப்படுத்துக கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட நிகழ்வுகளையும் கால வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்ச ஈவெண்ட் மேட்ச் பண்ணுவோமா? தி கிரேட் ரிவோல்ட். வரலாறுல சாதாரணமா பேசிக்கா படிச்சவங்களுக்கே தெரியக்கூடியது கிரேட் ரிவோல்ட் 1857. மறக்கவே கூடாது, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? மேற்படி பார்க்கும்போது சந்தால் கிளர்ச்சி இப்பதான் பார்த்தோம், 1855-56 நடைபெற்றிருக்கும். அடுத்து சம்ப்ரான் எங்க படிச்சிருப்போம்னா காந்தி டைம்ல படிச்சிருப்போம். அப்போ காந்தி இந்தியாவுக்கு வந்தது 15 தான் வந்திருப்பாரு. அப்போ இந்த போராட்டம் 1917 ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் சம்ப்ரான். இந்த மாப்பிளா கிளர்ச்சி எப்போ நடைபெற்றோம்? இந்த மாப்பிளா அந்த வார்த்தை வந்து ஹிஸ்டரியில் ஒரு இடத்துல தான் வந்திருக்கும். மாப்பிள்ளை, அதுதான் மாப்பிள்ளாங்கிறது கேரளாவில். இப்போ மாப்பிள்ளைன்னா யாரை சொல்லுவோம்? வீட்டு மருமகனை மாப்பிள்ளைன்னு சொல்லுவோம். இங்கே அதே மாதிரி தான். இது எதுக்காக மாப்பிள்ளான்னு சொல்றாங்கன்னா, ஒரு காலத்துல கேரளாவில் ஹிந்துக்கள் மட்டும்தான் உண்டு. ஆனால் பின் நாட்கள் 1500களில் அரபு நாடுகள்ல இருந்து இஸ்லாமியர்கள் இங்க வந்து தங்கி என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய கேரள பெண்களை வந்து திருமணம் செய்து இங்கேயே இருப்பாங்க, இங்கேயே வணிகம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால நம்ம ஊர் கேரள மக்கள், அரபு மக்கள், வெளிநாட்டில் இருந்து வந்த இஸ்லாமிய மக்கள் இங்கேயே பொண்ணெடுத்து கல்யாணம் பண்ணதுனால அவங்கள மாப்பிள்ளை, அது கேரளாவில் மாப்பிள்ளா அப்படி இருக்கும். இவங்களுடைய கவுண்டிங் நாட்கள் போக போக, இப்போ நான் சொல்லக்கூடிய ஈவெண்ட் எல்லாம் 1500-600 நடந்தது. இப்போ இந்த கிளர்ச்சி வந்து 1900, அப்போ கிட்டத்தட்ட 300-400 வருஷம் ஆச்சு. அப்போ பல தலைமுறைகள் நீண்டு நிறைய மக்கள் இருந்தாங்க. அப்போ மாப்பிள்ளாக்கள் எல்லாருமே ஹிந்து ஜமீன்தார்களுக்கு எதிராக, அப்போ மாப்பிள்ளை அப்படிங்கிறவங்க இஸ்லாமியர்கள், விவசாயிகள் இருந்தாங்க. ஹிந்து ஜமீன்தார்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு கிளர்ச்சி தான் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் பொழுது நடைபெறும். இது கூட காந்தி கேட்டிருப்பாரு, கொஞ்சம் அப்செட் ஆயிருப்பாரு. என்னப்பா நம்ம அமைதி விரும்புனா மக்கள் வந்து சண்டை போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டிருப்பார். இடத்துல கோவப்பட்டு முகம் சுழிச்சிருப்பார். அதுக்கப்புறம் சௌரி சௌரா வந்தது, மொத்தமா காந்தி கோவப்பட்டு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஓகேங்களா? இப்படி பார்க்கும்போது கால வருஷப்படுத்தலாமா? ஃபர்ஸ்ட் சந்தால் தான் 2, அடுத்து பெரும்புரட்சி 3, அடுத்து சம்ப்ரான் 4, அடுத்துதான் வந்து மாப்பிள்ளா கிளர்ச்சி 1. அப்போ 2341 சி சென்னை. ஓகேங்களா? ரைட்டா? அப்போ ஒவ்வொன்றுமே எதுக்கு பெரும்புரட்சி பெரிய டாபிக். ஓகேங்களா? மங்கள் பாண்டே ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொருத்தர் சண்டை போட்டுருப்பாங்க. அது குறித்து பின்னாடி வருது, கொஸ்டின் வருது பார்க்கலாம். இந்த மாப்பிள்ளா கிளர்ச்சி சம்ப்ரான் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க. அடுத்து இந்த மாதிரி டேட்டு. ஓகேங்களா? ஹிஸ்டரிங்கிறதுனால இயர் படிக்கணும். இயரை தாண்டி குறிப்பிட்ட ஒரு சில விஷயத்தோட ஈவெண்டோடைய டேட்டோட படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாலியன் வாலாபாக் படுகொலை டேட்டோட படிக்கணும். காந்தி எப்போ ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வந்தார் டேட்டோட படிக்கணும். சௌரி சௌரா ஈவெண்ட் டேட்டோட படிக்கணும். மேற்படி குறிப்பிட்டு சொல்லக்கூடியதுன்னா நம்ம ஏன்ஷியன்ட் மிடிவல் ஹிஸ்டரியில நம்மளுடைய அந்த பானிபட் போர் இதெல்லாம் குறிப்பிட்ட டேட்டோட படிக்கணும். பிளாசி போர், பக்சர் போர் தான் படிக்கணும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் கிடையாது, ஆனாலும் ப்ரீவியஸ் இயர்ல 2 தடவை கேட்டிருக்காங்க. அதனால இந்த கொஸ்டின் வச்சிருந்தேன். ஓகேங்களா? இதுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, மங்கள் பாண்டேவை தூக்குல போட்டிருப்பாங்க, அதோடைய டேட் கேட்டிருக்காங்க. அது எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. மொட்டையா மார்ச் 29, 1857 யார் தூக்கிலிடப்பட்டார்? இதுதான் வந்து கட்டிங் இயர் 57. அப்போ கழகத்தோட தொடர்புடைய ஒரு நபர் தான். சரி, அதை வச்சு ஆப்ஷன் லிமிட் பண்ணதான் பார்த்தா 4 ஆப்ஷனுமே கழகத்தோட தொடர்புடைய ஒரு நபர் தான்.
பகதூர் ஷா, தாந்தியா தோப்பு, ஜான்சி ராணி, மங்கள் பாண்டி 4 பேர். இதுல நம்ம ஒருத்தரை மட்டும் எலிமினேட் பண்ணலாம். யார? பகதூர் ஷாவை எலிமினேட் பண்ணலாம். நம்மளே பாடம் நடத்தும் போதே பார்த்துருப்போம். வயசான தாத்தா, அவரை சாகடிச்சு என்ன செய்ய போறோம்? ஓகே, அவர் விட்டு அடுத்த வாரமே செத்து போயிடுவார். அவரை தூக்குல போடுறதுக்காக பிரிட்டிஷ் விரும்பல. அதனால டைரக்டா அவரை நாடு கடத்திட்டாங்க. ரங்கூன் நாடு கடத்திருப்பாங்க. அங்க இயற்கை மரணம் நடத்திருப்பார். அப்போ யார் தூக்குல போட்டாங்கன்னா ரொம்ப விகரசா சண்டை போட்டது யார்? நம்ம அதிகாரிகளை கொன்னது யார்? இங்கிலீஷ் அதிகாரிகளை கொன்னது யார்? அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய மங்கள் பாண்டே தான் தூக்கில போட்டிருப்பாங்க. மங்கள் பாண்டே பாரக்பூர் பகுதியில் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலகத்தில் ஈடுபட்டிருப்பார். அவருடைய கேம்ப்ல மேஜரை என்ன பண்ணிருப்பார்? சுட்டு கொண்டிருப்பார். ஓகேங்களா? இதனால அவருக்கு தூதரணை. இதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் உண்டு. என்ன அப்படின்னா டேட் கன்ஃபியூஷன் உண்டு. நீங்க கூகுள் டேட்டா, விக்கிபீடியா டேட்டா அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 8 தான் இவரை தூக்குல போட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இது சின்ன கன்ஃபியூஷன் உண்டு. இது ரெண்டு நீங்க தெளிவு பண்ணிக்கணும்னா ஆக்சுவலா மார்ச் 29, 1857 அறிவிச்சிருப்பாங்க தூக்கு தண்டனைய. ஏப்ரல் 18 கிட்ட தான் தூக்குல போடுறதே பிளான் பிரிட்டிஷ்காரங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அப்படியே லூஸ்ல விட்டோம்னா நிறைய கலகம் பெருசாயிரும் சொல்லிட்டு சீக்கிரமாவே தூக்குல போட்டிருப்பாங்க. அதனால நீங்க நம்ம ஸ்கூல் புக் டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா மார்ச் 29 தான் இருக்குது. ஏப்ரல் 8 ஒரு சில டேட்டா இருக்கும். ஆனா இதுவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதனால இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நீங்க ஒரு முக்கியமான இந்தியன் கவர்மெண்ட் சோர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய டெக்னிக்கல் வேர்டே உண்டு. ஓகே, லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் இந்த டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அடுத்து 1857 ஆண்டு புரட்சி நோக்கம் டேஸ் என்பவரை ஹிந்துஸ்தானின் பேரரசராக பிரகடனப்படுத்த வேண்டும் என்பதாக இருந்தது. நம்ம பேசணும்ல 1857 புரட்சி அவனுடைய சொந்த ரீசனுக்காக சண்டை போட்டுக்கிட்டான். ஓகேங்களா? ஒருத்தருக்கு என்ன, அவர் பேரு நானா சாஹிப், கான்பூர்ல இருந்தாரு. அவருக்கு என்ன பிரச்சனைனா பென்ஷன் பத்தல. எங்க அப்பா எல்லாம் பெரிய பேசுவா, எங்க அப்பா பெரிய மன்னரா இருந்தாரு, அவரெல்லாம் அவ்வளவு சம்பாதிச்சாரு, ஏன் லேண்டை பிடிங்கிட்டு இப்ப எனக்கு பென்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சொல்லிட்டு அவருடைய ப்ராப்ளம் பென்ஷன் பிரச்சனை. இன்னொரு அம்மா ஓகேங்களா, அதாவது முதுகுல குழந்தைய சுமந்துக்கிட்டு குதிரை மேலே இருந்து சண்டை போட்டாங்க ஜான்சி ராணி. அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க நாடை வாரிசுன்னு சொல்லிட்டு அவங்க நாடக டாக்டர் இன் ஆஃப் லேப்ஸ். ஓகேங்களா? வாரிசு இழப்பு கொள்கை மூலமாக அவங்க நாட்டை பிடிங்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவருடைய தனிப்பட்ட ரீசனுக்காக போராடினாங்க. எல்லாரும் யூனிஃபைடா போராடல. ஆனாலும் ஒரு கட்டத்தில் எல்லாரும் யூனிஃபைடா நம்ம டெல்லியை சேர்ந்த முகலாய ராஜா பகதூர் ஷா கிட்ட நீங்க தான் தலைமை தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதனால அவர் வேணாம் சொன்னாரு. ஆனா எல்லாரும் புஷ் பண்ண போய் அவர் தலைமை தாங்கினாரு. கடைசி கலகம் அடிக்க ஒடுக்கப்பட்டது. அப்போ இந்துஸ்தானின் பேரரசர் பிரகடனப்படுத்த விரும்பியவர் யாரு கேட்டாரா, 2ஆம் பகதூர் ஷா. இதுல முதலாமும் ஆப்ஷன் இருக்குது, கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஓகே, 2ஆம் பகதூர் ஷா. இவர் அதுக்கப்புறம் கலகங்களை அடக்கி ஒடுக்கினதுக்கு அப்புறம் 1862 இறந்து போயிருப்பாரு. கலகம் அடக்கி ஒடுக்கின அப்புறமே இவர் ரங்கூன் நாடு கடத்திடுவாங்க. இவருடைய பசங்களை டெல்லியிலே தூக்குல போட்டுருவாங்க. ஓகேங்களா? இவர் பசங்க அடுத்து மன்னராக கூடாதுக்காக. அடுத்து காங்கிரஸின் 3வது மாநாடு நடைபெற்ற இடம். ஓகேங்களா? இது ரொம்ப எளிமையானது தானே. ஓகேங்களா? எல்லா எக்ஸாம்லையும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் உண்டு. அதனால அதுவும் கேட்டிருக்காங்க. இப்போ முதல் மாநாடு பம்பாய், 2வது மாநாடு கல்கத்தா, 3வது மாநாடு மெட்ராஸ். இந்த வரிசை பார்த்துக்கணும். ஓகேங்களா? முதல் 3 மாநாட்டுடைய வரிசை பார்க்கணும். முதல் 3 தலைவர்களுடைய பெயரையும் பார்த்துக்கணும். முதல் மாநாட்டுடைய தலைவர் WC பானர்ஜி, 2வது மாநாட்டுல தாதாபாய் நௌரோஜி, 3வது மாநாட்டுல முதல் இஸ்லாமிய பிரசிடென்ட் பத்ருதீன் தியாப்ஜி. ஓகேங்களா? 3மே நடந்திருக்கும். அடுத்த மாநாடு அலகாபாத் பேர். ஓகேங்களா? அப்படி பார்க்கும் 3வது மாநாடு எங்க இருக்கு? மெட்ராஸ். எஸ். ஓகேங்களா? இதுல குறிப்பிட்டு சொல்ல போனா ஒவ்வொரு மாநாட்டிலும் தமிழ்நாட்டில் இருந்து எவ்வளவு பேர் கலந்துக்கிட்டாங்க முதற்கொண்டு படிச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து கீழ்கண்டவற்றில் சரியான இணையை தேர்ந்தெடுக்க. கரெக்டா எது மேட்ச் ஆயிருக்கு அப்படி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரொம்ப தெரிஞ்சது நம்ம ஒரு கழகம், வேலூர் கழகம். ஓகேங்களா? வேலூர் கழகம் எந்த ஆண்டு? ஜூலை 10, 1806. டேட்டோட படிக்கணும். வேலூர் கழகம். ஓகேங்களா? ஜூலை 10, 1806. வேலூர் கழகத்துக்கு காரணமே எப்படி 1857 புரட்சி ஏற்பட்டதோ அதே மாதிரிதான் வேலூர் கழகத்துக்குடைய புரட்சியும் காரணம். அதேதான். சம்பளம் பத்தலை, ப்ரொமோஷன் பத்தலை, தொப்பி வைக்க சொன்னாங்க, தாடி மீசை எல்லாம் சேவ் பண்ண சொன்னாங்க. ஆல்ரெடி அது அந்த வருஷத்துக்கு முன்னாடி வேலூர் சுற்று வட்டார பகுதியில் மிகப்பெரிய அளவுக்கு பஞ்சம் ஏற்பட்டது. இதனால பிரிட்டிஷ்க்கு ஏற்பட்ட பாதிப்புகள், அதே மாதிரி திப்பு சுல்தானுடைய பையன் பத்தே ஹைதர் இங்கதான் இருப்பான், அவன் மூலமா தூண்டி விட்டுருப்பாங்க. இதெல்லாம் ஒரு காரணமாக வேலூர் கழகம் ஜூலை 10, 1806 ஏற்பட்டது. ஒண்ணு. அடுத்து 1857 ஆண்டு புரட்சி தேயிலை தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சம்பந்தமே இல்லை. ஓகேங்களா? சம்பந்தமே இல்லாத பாயிண்டா பாருங்க. 1857 புரட்சி நமக்கு தெரியும். கான்பூர்ல நானா சாஹிப், லக்னோல பேகம் ஹஸ்ரத் மஹால் இதெல்லாம் பார்த்துருப்போம். தேயிலை தொழிலாளர்கள் சம்பந்தமே கிடையாது. தப்பு. ஓகேங்களா? அடுத்து மெட்ராஸ் மகாஜன சபை ரங்கையா நாயுடு கொடுத்துருக்காங்க, மொட்டையா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க தெளிவா படிக்கணும். மெட்ராஸ் மகாஜன சபையை உருவாக்குனவங்க பேர் பார்த்தீங்கன்னா நிறைய லிஸ்ட் போகும். ரங்கையா, பி அனந்த சாரு, அவர் தான் முதல் செயலாளர்.
பி ரங்கையா தான் பார்த்தீங்கன்னா முதல் தலைவராக இருந்திருப்பார், பிரசிடென்டா இருந்திருப்பார். அதான் இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேங்களா. அடுத்து வங்க பிரிவினை டேட் பாருங்களேன், அதான் கரெக்டா ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. வங்க பிரிவினை 20 ஜூலை 1905 கொடுத்துட்டாங்க. அங்கதான் தப்பு. 19 ஜூலை பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா. 2 டேட் சொல்லியிருப்பாங்க. 19 ஜூலை 1905 வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்டது. வங்க பிரிவினை செயல்முறைப்படுத்தப்பட்டது 16 அக்டோபர் 1905. 2 டேட் முக்கியம். அதுல 16 அக்டோபரை தான் வந்து துக்க தினமாக அனுசரிக்க கொண்டாடி இருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ இதுல சரியாக பொருந்தியுள்ளதுன்னா இந்த 2 மட்டும் தான். 1, 3 ஆப்ஷன் ஏ. சரிங்களா. அப்போ பாருங்க, டேட்டு 2-3 இடத்துல படிக்கிறோம். அப்புறம் வந்து அதோடைய தலைவர் இதெல்லாம் படிச்சு வச்சுக்கணும். அடுத்து ஒரு மேட்ச் தான் ஃபாலோ பாருங்க, பொறுத்துக. கிழக்கிந்திய அசோசியேஷன் அல்லது கழகம் சொல்லலாம், சென்னை வாசிகர் சங்கம், சென்னை மகாஜன சபை, இந்திய தேசிய காங்கிரஸ். தெரிஞ்சது என்னது? இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 தெரிஞ்சது, ஊருக்கே தெரிஞ்சது. இந்திய தேசிய காங்கிரஸா 1885 வரக்கூடாது, டிசம்பர் மாசம் உருவாயிருக்கும். அடுத்து பாருங்களேன், இது ரொம்ப ஃபேமஸானது வேற என்ன, தமிழ்நாட்டு முக்கியமா வச்சு சென்னை மகாஜன சபை காங்கிரஸ் உருவாகிறதுக்கு 1 வருஷம் முன்னாடி 84. அடுத்து சென்னை வாசிகள் சங்கம் 52. இந்த கிழக்கிந்தியன் அசோசியேஷன் அப்படின்னா ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் பாத்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜியாக 1866 கொண்டு வரப்பட்டது. ஓகேடா. இந்தியாவின் முது பெரும் மனிதன் என்று அழைக்கப்பட்ட தாதாபாய் நவ்ரோஜி ஒரு 3 அசோசியேஷன் உருவாக்கி இருப்பார். அதுல ஒண்ணுதான் கிழக்கிந்திய அசோசியேஷன் 1866. அப்படி பார்க்கும்போது 4321 ரிவர்ஸா இருக்குது. ஆப்ஷன் டி 4321. அடுத்து இந்த இந்திய தேசிய காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மாநாடுகள் படிச்சுக்கிறோம். ஓகேங்களா. 1885 இருந்து 1947 வரைக்கும் மாநாடு ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாசம் நடைபெறும். இடையில ஒரு சில டைம் மாநாடு நடைபெறாது. அது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது உலக போர் நடந்திருக்கும், அரசியல் சூழ்நிலை சரி இருக்காது, அந்த மாதிரி காரணத்தால ஒரு சில டைம் மாநாடு நடைபெறாது. அந்த இயரை விட்டுட்டு மீதி எல்லா டைமே மாநாடை கம்பல்சரி படிச்சுக்கணும். ஓகேங்களா. அதுல பார்த்துக்கிட்டீங்கன்னா முக்கியமானது காந்தியோட மாநாடு, நேருடைய மாநாடு, நேருடைய அப்பா மோதிலால் நேரு, முதல் பெண் தலைவர், முதல் பெண் இந்திய தலைவர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து மாநாடுகள்ல கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கும். அது 2 விஷயம் தான். இந்தியாவின் தேசிய கீதம் எந்த மாநாட்டில் படிக்கப்பட்டது, இந்தியாவின் தேசிய பாடல் எந்த மாநாட்டில் படிக்கப்பட்டது. பாடல் வந்தே மாதரம் அது வந்து 1896 கல்கட்டா செஷன்ல படிக்கப்பட்டது. தேசிய கீதம் ஜனகணமன 1911 கல்கத்தா மாநாட்டில் படிக்கப்பட்டது. இயர் தான் முக்கியம் நமக்கு. ஓகேதா. அதோட தலைவர் கூட முக்கியம் தான், ஆனா இது மட்டும் தான் மெயினா படிச்சுக்கோங்க. 11 கல்கத்தா, 96 கல்கட்டா. ஓகேங்களா. ரைட். அடுத்து வராமா. அடுத்து காங்கிரஸ் பத்தி ஒரு கேள்வி பாருங்களேன். காங்கிரஸ் வந்து என்ன பண்ணதுங்கிற மாதிரி கேள்வி. 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் சில குறிக்கோளுடன் ஏற்படுத்தப்பட்டது. முக்கியமான அப்ஜெக்டிவ் மூலமாக அது வந்து கொண்டு வரப்பட்டது. என்ன அப்ஜெக்டிவ் அப்படிப்பட்ட இந்திய தேசியத்தை பரப்புதல், இந்தியாவுக்கும் இங்கிலாந்திற்கும் இடையான நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுதல், நேர்மறையான துன்புறுத்தக்கூடிய சட்டத்தை நீக்குதல். ஆமா. ஓகேதா. ரொம்ப இந்தியாவுக்கு ஆப்போசிட்டான இந்தியா பீப்புளை வந்து துன்புறுத்தக்கூடிய அளவுக்கு சட்டங்களை நீக்கணும். படித்த வகுப்பினரை எதிர்ப்பை விலகுதல். ஆக்சுவலா படித்த இளைஞர்கள் எல்லாருமே பிரிட்டிஷ் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிஷியல் 1820 30 படிச்ச இளைஞர்கள் எல்லாருமே அவங்க எல்லாரையும் நம்ம பக்கம் இருக்கணும். இது 4மே பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸோடைய அப்ஜெக்டிவ் தான். அதுவும் மெயினா என்ன பண்ணிடுறாங்க, அது ஒரு வரிசையா கேட்கிறாங்க. ஓகே. வரிசையாக்கும் போது தேசியத்தை பரப்பணும், இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கு இடையான நெருக்கத்தை தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கணும், நேர்மறையான துன்புறுத்தக்கூடிய சட்டத்தை நீக்கணும், படித்த வகுப்பினரை எதிர்ப்பை விலக்கணும். ஓகேங்களா. அப்ப கால வரிசைப்படுத்தி கேட்டாங்கன்னா 1 2 3 4. ஓகே. இது வந்து ஒரு வித்தியாசமான கொஸ்டின் தான், இப்படி கேட்டுறாங்க பாத்துக்கோங்க. அடுத்து நான் 3வது மாநாடு ஆன்சர் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. முதல் 3 மாநாடு பம்பாய், கல்கட்டா, சென்னை நடந்திருக்கும். அதுல 3வது மாநாடு தான் நம்ம காங்கிரஸ் உடைய முதல் முஸ்லீம் தலைவர். ஏன்னா காங்கிரஸுக்கு ஒரு கிரிட்டிசைஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, காங்கிரஸ் என்பது உயர்மட்ட சமுதாய கட்சி, பிராமணர்கள் கட்சி என்ற ஒரு கிரிட்டிசைசம் இருந்தது. அதான் அதுக்கு அதை பெயரை நீக்குவதற்காக இஸ்லாமியர்களும் இது தலைவராகலாம்ங்கிறதுக்காக பத்ருதீன் தியாப்ஜி, ஓகேங்களா, அவர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பார். ஓகே. அடுத்து கல்கத்தாவில் நடைபெற்ற, அவங்களே சொல்லிட்டாங்க, கல்கத்தாவில் நடைபெற்ற 2வது காங்கிரஸ் அமர்வில் கலந்து கொண்ட பிரதிநிதிகளில் தோட்டத்தில் விருந்து கொடுத்தது யாரு? ஒண்ணு இல்லப்பா, காங்கிரஸுக்கும் ஒவ்வொரு வருஷம் மாநாடு நடக்கும். அது அந்த 2வது மாநாடு பிரிட்டிஷுடைய கேபிட்டல் நடந்தது. பிரிட்டிஷுடைய கேபிட்டல் கல்கத்தாவா? ஆமா. தொடக்கத்துல பிரிட்டிஷுடைய கேபிட்டல் கல்கத்தா. பின் நாட்கள் தான் 1911 தான் பிரிட்டிஷுடைய கேபிட்டல் டெல்லிக்கு மாத்திருப்பாங்க. அதுக்கு பேர் தான் டெல்லி தர்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேனா. இப்போ டெல்லிக்கு மாத்துறதுக்கு முன்னாடி கல்கத்தா. இப்போ கல்கத்தால வச்சு காங்கிரஸ் மாநாடு நடைபெறும் போது தொடக்கத்துல காங்கிரஸ் மாநாடுங்கிறது எதுக்காக?
இங்கேயும் அவங்களையும் ஒற்றுமைப்படுத்துவதற்காக தான். அப்போ காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டு எதாக இருக்கும், அன்றைய டேட்டில் பிரபுவாக இருந்த கவர்னர் ஜெனரலாக இருந்த லார்டு டஃப்ரி அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு டீ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருப்பார். ரொம்ப முக்கியமான ஈவெண்ட் வரலாற்று. ஓகேங்களா, ஒரு பிரிட்டிஷ் பிரபு வந்து நம்ம ஒரு கட்சிக்காக ஒரு டீ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த கலாச்சாரம் தான் இப்போ வரைக்கும் கவர்னர் மாளிகையில தேநீர் விருந்து, குடியரசு மாளிகையில தேநீர் விருந்து இதெல்லாம் நடைபெறுவதற்கு இந்த மாதிரியான பிரிட்டிஷ் கலாச்சாரம் தான் இங்கே நடைபெறுது. ஓகேங்களா, ரைட். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், ரொம்ப எளிமையான கொஸ்டின், ஸ்டாட்டிக் பார்ட்டான ஒரு கொஸ்டின். இந்த மாதிரி கேள்வி கேட்பறதுக்காக வச்சிருக்கோம். இந்தியாவின் தேசிய காங்கிரசின் இரண்டாவது பெண் தலைவர் ட்விஸ்டே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம எப்படி படிச்சிருப்போம், முதல் பெண் தலைவர் யார், முதல் இந்திய பெண் தலைவர் யாரும் படிச்சிருக்கோம். ஆனால் இங்க இரண்டாவது பெண் தலைவர் கேட்டாங்கன்னா ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்க இந்த ரெண்டு ஆப்ஷன் நமக்கு தெரிஞ்சது. அன்னி பெசன்ட் அந்த அம்மா முதல் தலைவர். ஓகேங்களா, லக்னோ மாநாட்டுக்கு அப்புறம் லக்னோ மாநாட்டில். அடுத்து ரெண்டாவது சரோஜினி நாயுடு முதல் இந்திய பெண்மணி படிச்சிருப்போம். இந்த பார்வதி தேவி பத்மாசினி அம்மாலாம் பெரிய கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அந்த கன்ஃபியூஷன் வேணாம். ரெண்டாவது பெண் தலைவர் தான் நம்ம இந்திய முதல் பெண் தலைவர். இதுதான் ஒண்ணுதான். ஓகே, அப்போ இந்த அம்மா முதல் பெண் தலைவர், இந்த அம்மா ரெண்டாவது பெண் தலைவர். இந்த அம்மா எந்த மாநாட்டில்னா காந்தி கூட வந்து பாத்தீங்கன்னா காந்தி கூட 1924 பெல்காம் மாநாடு தலைமை தாங்கியிருப்பாங்க. காந்திக்கு அடுத்த வருஷம் 1925 கான்பூர் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியது தான் நம்மளுடைய சரோஜினி நாயுடு அம்மா. ஓகேங்களா, ரைட், முடிஞ்சதா? அப்ப 20 கொஸ்டினுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுவும் ரீசெண்டா கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருந்து 20 வினாக்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது இறுதியாக ஒரு 5 கேள்வி நடத்துவதற்கு கேள்விக்கிறேன். அதுக்கு 5க்கும் கொஸ்டின் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா, முதல் கொஸ்டின் வந்து நமக்கு இந்திய தேசிய காங்கிரஸ், அதுக்கு முன்னாடி நேஷனல் ரினைசன்ஸ் பார்த்தோம்ல, அதுல பார்க்கும்போது யார் வந்து சத்யார்த்த பிரகாஷ் என்ற புத்தகத்தை எழுதினார். ஓகேங்களா, அதை கமெண்ட் பண்ணுங்க. முதல் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், அதே சீர்திருத்த இயக்கங்கள்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு இயக்கம், ரொம்ப ஃபேமஸான ஒரு மூமெண்ட்டை சொல்லக்கூடிய பிரம்ம சமாஜம். ஓகேங்களா, அந்த பிரம்ம சமாஜம் எந்த ஆண்டு, ஓகே, எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, அதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ரெண்டாவது கொஸ்டின். அடுத்து மூணாவது கொஸ்டின், கழகங்கள் இருந்து பார்க்கலாம். கழகம் பார்க்கும்போது சந்தால் கழகம், சாந்தல் கழகம், அதோடைய தலைவர்கள் யாருன்னு சொன்னேன். அந்த கழகத்தை நடத்திட்டு போன தலைவர்கள் யாரு, மூணாவது கொஸ்டின். சார், மூணாவது கொஸ்டின் முடிஞ்சது. அடுத்து நாலாவது கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்திய தேசிய காங்கிரஸோடைய முதல் தலைவர் யாரு, அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த லாஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸ் மாதிரியே ஒரு அமைப்பு தமிழ்நாட்டில் இருந்த மெட்ராஸ் மகாஜன சபை, அதோடைய உருவாக்கப்பட்ட ஆண்டு, அதோடைய முதல் தலைவர் யாரு, அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.